இரண்டும் ஒன்றல்ல என்பதை தவறாமல் கவனிக்க வேண்டும். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய மாற்ற இயலாத தாக்கங்களில் சிலவற்றை நாம் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறோம். பூமியின் வெப்பம் அதிகரிக்கும் என்பது தவிர்க்கவே முடியாத ஒன்றாக ஆகியிருக்கிறது. பருவநிலை மாற்றம் பற்றிய ஐக்கிய நாடுகளில் செயல்திட்ட மாநாடு நடந்தபோது இந்தியா சமர்ப்பித்திருக்கும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றிய அறிக்கையில் எரிபொருள் சாராத பிற வகை ஆற்றல் மூலங்களை கொண்டு நம்முடைய ஒட்டுமொத்த தேவையில் 40 விழுக்காடு மின்சக்தியை 2030 ஆண்டிற்குள் பெறுவதை ஒரு இலக்காக இந்தியா குறிப்பிட்டுள்ளது. இதோடு கூட 2.5 முதல் 3 பில்லியன் மெட்ரிக் டன் கரிமல வாயு வளிமண்டலத்தில் சேர்வதை குறைப்பதற்கு ஈடான வனப்பரப்பு 2030 ஆண்டிற்குள் உருவாக்கப்படும் என்றும் இந்தியா தெரிவித்திருக்கிறது. இவை தவிர ஆற்றலை திறம்பட கையாளுவது, பருவநிலை மாற்றங்களை தாங்கிக் கொள்ளும் கட்டமைப்புடன் கூடிய 100 திறன்மிகு நகரங்களை உருவாக்குவது, பொது போக்குவரத்தை பலப்படுத்துவது போன்ற முன்முயற்சிகள் பலவும் இதில் அடங்கியுள்ளன. தகவமைத்துக் கொள்வதற்கு ஆகக்கூடிய செலவு பற்றிய மதிப்பீடு பருவநிலை மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் பற்றிய கணிப்பை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுவதாகும். இத்தகைய தாக்கங்களை எதிர்கொள்வதற்கு எவ்வளவு செலவாகும் என்ற அடிப்படையில் இந்த மதிப்பீடு அமையும். இதுவரை செய்யப்பட்டு வந்திருக்கும் மதிப்பீடுகள் ஒரே விதமான தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலும் செய்யப்பட்டவை. இவை போதுமானவை அல்ல. பருவகால மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் பற்றிய பகுப்பாய்வில்